ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Vivo Y20g இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Vivo Y20g ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னா அந்த வீடியோ போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம Vivo Y20gயோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இந்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, நேவிகேஷன் கெஸ்டர். இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் சிஸ்டம் நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கெஸ்டர் நேவிகேஷனுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது மாற்றினால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது பேக்கில் போவோம், கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க ரீசன்ஸ் ஆப்குள்ளே போவோம், டவுன் கார்னர்லேருந்து அப்படியே டாப்பில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ்குள்ளே போவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்டர் நேவிகேஷன். இந்த ஆப்ஷன் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2, ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணிங்கன்னா குளோபல் சர்ச் மாதிரி வரும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பார் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பார்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பார் வரும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 3, அல்ட்ரா கேமிங் போர்ட். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேமர்ஸுக்கு. இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கேமிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். பிளாக் கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா சில கேம்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். பார்த்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. இங்கே கேம்ஸ் ரொம்ப விளையாடிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, ஃபேஸ் அன்லாக். நீங்கள் நார்மலாக லோ லைட்டில் ஃபேஸ் அன்லாக் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. இந்த ஆப்ஷன் மூலிமா பண்ணிங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் கூட அக்யூரேட்டாக ஃபேஸ் அன்லாக் பண்ணும். இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 5, டார்க் மோட். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை மேலே நோட்டிஃபிகேஷன் பார்லேயே அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் நார்மல் டார்க் மோட் எனேபிள் பண்ணால் போதும். டயல் பேடுக்குள்ளே டார்க் மோட் இருக்கும். அதே மாதிரி செட்டிங்ஸ்லையும் டார்க் மோட் எனேபிள் ஆயிரும். டார்க் மோடை நீங்கள் ஷெடியூல் கூட பண்ணி வச்சுக்கலாம். எந்த டைமுக்கு ஆன் ஆகணும், எந்த டைமுக்கு ஆஃப் ஆகணும்னு ஷெடியூல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 6, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஆப்குள்ளே போய்க்கோங்க. ரீசன்ஸ் ஆப்குள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப் ஸ்பிளிட் ஆயிரும். ரெண்டாவது ஆப் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ள வந்துக்கோங்க. வந்து எந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை கிளிக் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்துடும். 2 ஸ்க்ரீன் வந்துடும். கீழே அந்த ஆப் இருக்கும், மேலே ரீசன்ஸ் ஆப் இருக்கும். நீங்கள் அட் அ டைமில் 2 ஆப் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 7, ஆட்டோ கால் ரெக்கார்டிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஆட்டோ கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் தராங்க. இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டயல் பேடுக்குள்ளே போய்க்கோங்க. மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ரெக்கார்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்கார்ட் கால்ஸ் ஃபார் ஆட்டோமேட்டிக்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா காலும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். நம்பர் 8, 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் நார்மலாக 3 விரல ஸ்வைப் பண்ணாலே போதும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் அண்ட் அசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எஸ் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே 3 ஃபிங்கர் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணி வச்சா போதும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எனேபிள் ஆயிரும். நீங்கள் நார்மலாக எப்போயாச்சும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 3 ஃபிங்கர் ஸ்வைப் பண்ணால் போதும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்பர் 9, டிஸ்பிளே பேட்டரி பர்சன்டேஜ். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்காது. நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பேட்டரி பர்சன்டேஜ் ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணி வச்சா போது பேட்டரி பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்பர் 10, டிஸ்பிளே லாக் ஸ்க்ரீன் மேகசின். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பருக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் போஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணுறதால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் போஸ்டர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் வரும். இது உங்களுக்கு வேணா மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.